ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணக்கூடியது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு ஸ்பூன் தனியா. இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து அரைச்சி பவுடராக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா அந்த ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி பவுடர் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் உருகுனதுக்கப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஸோ கருவேப்பிலை வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறது தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம். அதுக்கடுத்து நான் ஒரு 250 கிராம் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நம்ம வெந்திருக்கு ஓரளவுக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணின்னு வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நமக்கு மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றினது வத்திருச்சு. ஸோ இதுதான் நம்ம கரெக்டான ஸ்டேஜ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.